எல்லாருக்கும் வணக்கம். கர்ப்பிணி பெண்களுக்கான பதிவு இது. ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். என்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நம்ம ப்ரெக்னன்சி டைமில் எல்லாமே பார்த்து பண்ணுவோம். சில நேரங்களில் நம்மளையே அறியாமல் சில தவறுகள் செஞ்சுருவோம். ஃபுட் ஐட்டம்ஸில் இதுதான் சாப்பிட்ணும், இதுதான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் சில விஷயங்களை நம்ம மறந்துடுவோம். சில நேரத்தில் சாப்பிடக்கூடாத ஏதாவது ஒன்று சாப்பிட்டுடுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கர்ப்ப காலத்தில் லவங்கம் சாப்பிடலாமா அப்படின்னு சில பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. லவங்கம்ங்கிறது சாப்பாடுலேயோ இல்லை ஏதாவது குழம்புலையோ எதுலையாவது நம்ம போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா அது கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஆனால் அதே லவங்கத்தை நம்ம வெறும் வாயில் மென்று சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தப்பு நம்ம பண்ணவே கூடாது. எதுக்காக லவங்கம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம உடம்புல அதிகமான உஷ்ணத்தை உண்டாக்கக்கூடியது தான் லவங்கம். அந்த லவங்கம் கருச்சிதைவுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சிரும். அதாவது மிஸ்கேரேஜஸ், கர்ப்பப்பை சுருக்கங்களுக்கு வழிவகுத்து கருச்சிதைவை உண்டாக்கும். லவங்கத்துல ஹியூஜனால் அப்படின்னு சொல்ற வேதிப்பொருள் இருக்கு. இது நம்ம ரத்த உறைதலை தாமதப்படுத்தி கர்ப்ப காலத்துல தேவையற்ற ரத்தப்போக்கை அதிகமாக்கி அபாயத்தை அதிகரிக்குது. அதாவது ப்ளீடிங்கை அதிகமாக்கிடுது. இதனால மிஸ்கேரேஜஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சில ஆய்வுகள் அதிகப்படியான லவங்கம் கர்ப்பப்பையை தூண்டி முன்கூட்டியே பிரசவ வலியை ஏற்படுத்தலாம். லவங்க எண்ணெய் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. சில கர்ப்பிணி பெண்களுக்கு பல்வலி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும்போது வீட்டில் இருக்கிறவங்களோ இல்ல தெரிஞ்சவங்களோ கண்டிப்பா சொல்லுவாங்க, ஒரு லவங்கம் எடுத்து பல்லுல கடிச்சு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தீங்கன்னா அந்த வலி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு கர்ப்பிணி பெண்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி கை வைத்தியம் எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு பல்வலி ஏதாவது இருந்தா உங்க டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி டாக்டர் கொடுக்குற மெடிசனை மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப சேஃபாக இருங்க. உங்கள் கர்ப்ப காலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.